கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேத வசனம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அந்த நம்பிக்கையிலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். For in this hope we were saved. Romans 8:24. இது நம்ம ஒரு சின்ன கதையா பார்த்துடலாமா? ஒவ்வொரு மாலையும் அனு அவளுடைய வீட்டு படிக்கட்டு முன் அமர்ந்து சாலையை நோக்கி பார்த்து கொண்டிருப்பாளாம். இதுக்கு முன்னாடி அவ தாத்தாவோட சேர்ந்து அங்க அமர்ந்து அவர் சொல்லும் கதைகளை கேட்டு மகிழ்ந்த நாட்களை நினைவுக்கு வந்ததா. இப்போ அவளுடைய தாத்தா இல்லை. அந்த படிக்கட்டுகள் வெறுமையாகவும் குளிர்ச்சியாகவும் இருந்ததா. தாத்தாவின் சிரிப்பு, உறங்கும் முன் அவர் செய்த ஜபம், நம்பிக்கை என்பது தேவன் கொடுத்த வரம் என்று அவர் அடிக்கடி சொன்ன வார்த்தைகள், இது எல்லாமே அணுவின் மனதில் ஓடிக்கொண்டிருந்ததா. தாத்தா இறந்த பிறகு அணு என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்தாலாம். ஒரு நாள் அவ அவங்க அம்மா கிட்ட கேட்டாளா, தாத்தா சொர்க்கத்தில் இருந்தா என் மனம் ஏன் இவ்வளோ வலிக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டாளா. அவளுடைய அம்மா அவளை அணைத்து கொண்டு சொன்னாங்களா, அன்பு மறைந்து போகாது, ஆனால் அந்த வலியை சுமக்க நம்மளுக்கு நம்பிக்கை வேணும்னு சொன்னாங்களாம். அந்த இரவு அனு தாத்தாவின் பழைய வேதாகமத்தை திறந்தாளா. அதில் அவர் குறித்து வைத்திருக்கிற வசனம் அவள் கண்களில் பட்டுதா. அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோன்ற வசனத்தை அவள் பார்த்தாளா. அவளுக்கு அந்த வசனத்தின் அர்த்தம் முழுமையாக புரியலையா. ஆனால் கண்ணீரோட ஒரு சிறிய ஜபத்தை செய்தாளா. ஏசப்பா, தாத்தாவை கவனித்து கொள்ளுங்க, என் மனதையும் அமைதியாக்குங்கன்னு சொன்னாலா. நாட்கள் சென்றுச்சா. அனு தாத்தாவை இன்னும் நினைக்க ஆரம்பிச்சாளா. ஆனால் மெதுவாக அவளுடைய கண்ணீர் ஜெபமாக மாறிச்சா. நோயிலும் தாத்தா தேவனை நம்பியதா அவன் நினைத்தாளா. காணப்படாதவற்றில் அவர் வைத்த நம்பிக்கை அவருக்கு அமைதியை கொடுத்தது. இது எல்லாத்தையுமே அனு நினைத்து பார்த்தாளா. ஒரு காலை சூரிய ஒளி படிக்கட்டில் விழுந்தபோது அனு சிரித்தாளா. தாத்தா உண்மையிலேயே அவளை விட்டு போகலைன்றத உணர்ந்தாளா. தாத்தாவுடைய விசுவாசம் இப்போவுமே அவளுடைய இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருந்ததா. அவள் தாத்தாவை காண முடியாவிட்டாலும் நம்பிக்கை அவளை துக்கத்தில் மூழ்க விடாமல் காத்துதா. அன்பு இழப்போடு முடிவதில்லைன்றத அவள் கற்றுக்கொண்டாளா. சில சமயங்களில் கண்ணால் காண முடியாத நேரங்களிலும் தேவனில் வைத்த நம்பிக்கை நம்மளுடைய மனதை காப்பாற்றி துக்கத்தை அமைதியாக மாற்றி அன்பும் என்றும் நீடிக்கும் என்பதை நம்மளுக்கு நினைவூட்டும். ஆமேன்.